வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு அப்பளம் குழம்பு தாங்க வைக்க போறேன். அது எப்படி செய்யறதை பாருங்க. நிறைய பேர் வந்து அந்த ரவுண்டு அப்பளத்துல செய்வாங்க. நான் வந்து இந்த மிளகு அப்பளத்துல செஞ்சிருக்கேங்க. இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதை வந்து எப்படி செய்யறது இந்த வீடியோல பாருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கடலப்பருப்பு வந்து ஒரு 100 ஊற வச்சுக்கணுங்க. அதை இதை போட்டுக்கலாம். சின்ன சின்னதா ஒரு 6 உருளைக்கிழங்கு இதுலயே போட்டுக்கிறேங்க. இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இது கடலப்பருப்பு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஒரு 2 விசில் வச்சுக்கலாங்க. இது உருளைக்கிழங்கு உரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். இந்த அப்பளத்துல செய்யுங்க, குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ நான் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ அந்த கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு வந்து நிறைய போடணுங்க. பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டு ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டு நல்லா புண்ணியமும் வதங்கிச்சுங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி அதை போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா தக்காளி நல்லா மசிக்கணும். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த வேக வச்ச கடலப்பருப்பு இருக்கு பாருங்க, அதை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கின்னு மஞ்சாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. தண்ணி கம்மியா இருக்கு. ஏன்னா நம்ம அப்பளம் போட்டா திக்காயிடும் குழம்பு. அதனால நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த நேரத்தில் வந்து காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நான் உரிச்சு வச்சிருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதில் மிளகாத்தூள் வாசல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து பொரிச்சு வச்ச அப்பளத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா அதை வந்து புட்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சுங்க இதில். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லைட்டா வந்து இப்படி குழம்பு எடுத்து இதுல ஊற்றிக்கலாங்க. 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாங்க. இப்போ வந்து அப்பளம் நல்லா வெந்துடுச்சிங்க. வெந்து சூப்பரா வந்திருக்கு பாருங்க குழம்பு. இது வந்து ரசம் வச்சுக்கின்னு இந்த அப்பளம் குழம்பு கூட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. இது நீங்க இந்த அப்பளம் வச்சு இந்த குழம்பு வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரசத்துக்கும் சாதத்துக்கும் செம்ம அல்டிமேட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா வந்து கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இறக்கும் போது நம்ம வந்து கடலப்பருப்பு உருளைக்கிழங்கு போட்டதால பெருங்காயம் வந்து மெயினா போட்டுக்கணுங்க. இப்போ இதை வந்து ஒரு கலரி இறக்கிடலாங்க. இதை மாதிரி நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. லஞ்சுக்கு வந்து சூப்பரா இருக்குங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.